அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். அதாவது வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், 1 ஹாலு, 1 கிச்சன், 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு தான் நம்ம ரீபெயிண்டிங் பண்ண போறோம். இந்த வீட்டுக்கு ரீபெயிண்டிங் பண்றதுக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும்? கதவு, ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்க எனாமல் பெயிண்ட் எவ்வளவு தேவைப்படும்? மெயின் கதவுக்கு பாலிஷ் எவ்வளவு தேவைப்படுன்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெயிண்ட்டை நம்ம எப்படி அடிக்கணும், எவ்வளவு தண்ணீர் கலந்து அடிக்கணும், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அடிக்க போகிற இந்த வீட்டோட சீலிங் அளவு பார்த்தீங்கன்னா 518 ஸ்கொயர் ஃபீட்டு, வால் ஏரியா பார்த்தீங்கன்னா 1366 ஸ்கொயர் ஃபீட் வருது. சீலிங் ப்ளஸ் வால் வந்து மொத்தம் 1884 ஸ்கொயர் ஃபீட் வருது. இப்போ இந்த வாலில் இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா லைட்டு பிங்க் கலர் அடிச்சிருக்கு. இப்போ நம்ம அடிக்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா லைட் ஐவரி கலர் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரைமர் அடிக்காமல் கலர் மட்டும் 3 கோட்டிங் அடிக்க போகிறோம். எதுக்காகனா, ப்ரைமர் ஒரு கோட்டை அடிக்கிறதும் ஒரு கோட்டு கலர் அடிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா நம்ம அடிக்கிற இந்த கலர் எப்படி அடித்தாலும் 3 கோட்டிங் அடித்து தான் ஆகணும். அப்போ தான் இந்த கலர் கவரேஜ் ஆகும். என்ன மெட்டீரியல் அடிக்க போகிறோம்னா, ஏஷியன் கம்பெனியில் எக்ஸ்டீரியரில் அடிக்கிற ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட்டை தான் அடிக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து இன்டீரியரில் இருக்கிற டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட்டை தான் அடிப்பாங்க. எதுக்காகனா, டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட் வந்து 20 லிட்டர் வந்து 3100 வரும். ஆனால் நம்ம அடிக்க போகிற இந்த கலர் பார்த்திங்கன்னா, டிராக்டர் எமல்ஷனில் அடித்தோம்னா கவரேஜ் சரியாக கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம ஏஷியனில் எக்ஸ்டீரியரில் இருக்கிற ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 20 லிட்ரு 3750 வரும். இந்த பெயிண்ட்டுக்கு வந்து 4 வருடம் வாரண்டி மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இது வெளியே அடிக்கிற பெயிண்ட்டுன்றதுனால 4 வருடம் தாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை நம்ம வீட்டுக்குள்ளே அடித்தோம்னா கவரேஜ் நல்லா கிடைக்கும். இந்த ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடித்தோம்னா நம்மளுக்கு 6 வருடம் கூட இந்த பெயிண்ட்டு நல்லா தாங்கும். இது வெளியே அடிக்கிற மெட்டீரியல் தானே, இதை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். இந்த மெட்டீரியல் நம்ம வீட்டுக்குள்ளேயும் தாராளமாக அடிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா விலையும் கம்மி, கவரேஜும் நல்லாயிருக்கும். 1 லிட்டருக்கு வந்து 160 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு கூட பெயிண்ட் அடிக்க முடியும் இந்த மெட்டீரியலு, அதாவது ஒரு கோட்டுக்கு. ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் 1 பை 1 தெளிவாக புரியும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனல்லையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சீலிங்க்கு ஒயிட் அடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒயிட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் வர ஏஸ் எமல்ஷன் ஒயிட்டு 4 லிட்டர் எடுத்திருக்கோம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மூடியில் வந்து பெயிண்ட் ஒட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வழிச்சிக்கிட்டு அந்த டப்பாலே போட்டுக்கணும். 10 லிட்டர் காலி டப்பாவில் இந்த 4 லிட்டர் பெயிண்ட் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். மெட்டீரியல் வந்து நல்லா திக்காக இருக்கும். இது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் தண்ணி வைக்கணும். 1 லிட்டருக்கு வந்து 750 ml தண்ணி கணக்கு. தண்ணி ஊற்றிட்டு டப்பாவோட சைட்லேயே பெயிண்ட்லாம் நிறைய ஒட்டியிருக்கோம், அதெல்லாம் நல்லா வழிச்சிக்கிட்டு பெயிண்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 10 லிட்டர் டப்பாலே ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு பெயிண்ட்டை வந்து நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 40லேருந்து 50 செகண்ட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியும் பெயிண்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் வந்துடும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையை வந்து நம்ம தண்ணியில் கை கழுவிக்கலாம். கடைசியாக வந்து பெயிண்ட்டை வந்து ஒரு 2 வாட்டி ஆற்றிக்கணும். 1 லிட்டர் ஒயிட்டுக்கு வந்து 160 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். அதாவது ஒரு கோட்டுக்கு. ஆற்றி முடித்ததுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து 4 இன்ச்சு விக்கி ப்ரஷ் எடுத்துருக்கோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து கம்பெனி ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அருண் ப்ரஷ்ஷு, உதயா ப்ரஷ்ஷு, எந்த கம்பெனி ப்ரஷ் இருந்தாலும் வாங்கிக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும் அடிக்கிறதுக்கு. ஒயிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சீலிங்கில் வந்து ஒட்டடெல்லாம் நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து நம்ம தொடப்பம் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம அடிக்க போகிற இந்த சீலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்குலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே கோடு தான் சீலிங் ஒயிட் அடிக்க போகிறோம். அதிலே வந்து நல்லா கவரேஜ் கிடச்சிரும். இந்த 518 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மொத்தம் 3.25 லிட்டர் பெயிண்ட்டு காலியாகும். பேலன்ஸ் ஒயிட் வந்து கொஞ்சம் மீறும். ப்ரஷ்ஷில் வந்து ஒயிட்டை தொட்டு டப்பாவோட சைடில் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு வழிச்சிக்கிட்டு ப்ரஷ்ஷில் வந்து ஒயிட்டை வந்து பாதி தான் தொடணும்.
தொட்டுட்டு சீலிங்கோட கார்னர் எட்ஜஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை கிராஸாக வச்சு அடிக்கணும். சீலிங்கில் இந்த கிராஸாக அடிக்கும்போது வாலில் வந்து ஒயிட் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே இறக்கி அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பட்டையாக வச்சு அடிக்கணும் ப்ரெஷ்ஷை. ஒரு ப்ரெஷ் நம்ம அடித்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த ப்ரெஷ் அடிக்கணும். ப்ரெஷ்ஷை வந்து நம்ம மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல ஒயிட் அடிச்சிருக்கோம் எந்த இடத்துல அடிக்கலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் வந்து ஒரு ப்ரெஷ் அடித்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரெஷ்ஷு போடணும். அதுக்கப்புறம் அடுத்ததாக இன்னொரு ப்ரெஷ்ஷு அது பக்கத்துலேயே போட்டு அடிச்சுட்டு வரணும். ஒரு முறை ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு அடித்தோம்னா ஒரு 10 செகண்டுக்குள்ளே அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம தீட்டிடணும். ரொம்ப நேரம் வச்சு தீட்டிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரெஷ்ஷை நம்ம மேல் நோக்கி அடிக்கிறதுனால சீக்கிரமாக அடிச்சிடணும். ரொம்ப நேரம் தீட்டிட்டு இருந்தோம்னா ப்ரெஷ் வழியாக பெயிண்ட் ஒழுகி கை வழியாக ஒழுகிட்டு வரும். அது அடிக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரெஷ்ஷை தொட்டு அடித்தோம்னா டக்குன்னு ஒரு லைனை போட்டுடணும். போட்டுட்டு அடுத்ததாக அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் போட்டுன்னு வரணும். இந்த சீலிங் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரே கோட்டில் வந்து இது நல்லா கவரேஜ் கிடச்சிரும். 2 கோடு போடணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சீலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அதேமாதிரி வந்து அந்த சீலிங் வந்து ராபின் ப்ளூவை நிறைய ஊற்றி நீளமாக அடித்து வச்சுருந்துருப்பாங்க அந்த சீலிங்கு. ஸோ அந்த மாதிரி சீலிங்லாம் வந்து நம்ம 3 கோட்டிங் ஒயிட் அடிக்கிற மாதிரி கூட வரும். இந்த சீலிங்க்கு வந்து நாம் ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 கோட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா 2 கோட்டிங்கும் கொடுத்துக்கலாம். இந்த சீலிங்க்கே வந்து நம்ம 2 கோட்டிங் ஒயிட் அடிக்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒயிட் வாங்குற மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து நம்ம அடிக்கிற இந்த லேபர் டைமும் எக்ஸ்ட்ரா ஆகும். அதையும் நம்ம யோசிக்கணும். சீலிங்க்கு ஒரு கோடு ஒயிட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து வாலில் வந்து நம்ம டச்சப் பட்டி பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம 1 கிலோ பவுட்ரு பட்டி எடுத்திருக்கோம். இது வந்து ஜேகே கம்பெனி. பட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் தண்ணி வந்து 370 ml ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இந்த 1 கிலோ பவுட்ரு பட்டி ஃபுல்லாத்தையும் கொட்டிக்கணும். 1 கிலோ பவுட்ரு பட்டிக்கு வந்து தண்ணி 370 ml கரெக்டாக வைக்கணும். பட்டியை வந்து நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். கையில் வந்து ஒரு 40 செகண்டுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி ஆகும். இந்த மாதிரி திக்னஸில் வரும் பட்டி. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையை வந்து நம்ம தண்ணியில் கை கழுவிக்கலாம். டச்சப் பட்டி பார்க்கறதுக்கு வந்து 4 இன்ச்சு பட்டி பிளேடில் 2 எடுத்துக்கலாம். வாலில் வந்து பழைய பெயிண்ட் வந்து அங்கங்கே உறிஞ்சி வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம பட்டி பிளேடை வச்சு சுரண்டி எடுத்துக்கணும். பெயிண்ட் வந்து எங்கெங்கே உறிஞ்சி வந்திருக்குதோ அதை மட்டும் நம்ம சுரண்டி எடுத்தால் போதும். சுரண்டிட்டு 4 இன்ச்சு பட்டி பிளேடில் பட்டியை வந்து கொஞ்சமாக எடுக்கணும். கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த சுரண்ட டேமேஜ் இடத்துல பட்டியை அப்ளை பண்ணி பார்க்கணும். தகடில் வந்து பட்டி பார்க்கும்போது ஒரே பக்கமாக வலிச்சு பார்க்கக்கூடாது. எதிரும் புதிருமாக மாற்றி மாற்றி தகடை வலிச்சு பார்க்கணும். அதே மாதிரி வாலில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன கிராக் இருந்ததுன்னா அந்த கிராக்கை வந்து நம்ம பட்டி பிளேடு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீறி விட்டுக்கணும். கீறினதுக்கப்புறம் அந்த கிராக்குக்கு மேலே வந்து நம்ம பட்டி அப்ளை பண்ணி பார்க்கணும். பட்டி தகடை வந்து மாற்றி மாற்றி பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த கேப்பில் போய் கரெக்டாக பட்டி ஃபில் ஆகும். அதேமாரி வந்து இந்த ஜன்னலோட சைடில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பையும் வந்து இந்த பட்டி வச்சு ஃபில் பண்ணிக்கணும். டச்சப் பட்டி பார்த்ததுக்கப்புறம் பட்டி காயறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழித்து வந்து நம்ம தேய்க்கிற ஷீட்டை வச்சு நம்ம இந்த டச்சப் பட்டியை வந்து தேய்க்கணும். தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம 120ஆம் நம்பர் சைஸில் இருக்கிற எம்ஆர் ஷீட் எடுத்துக்கலாம். ஷீட்டை வந்து பாதியாக கிழிச்சிக்கிட்டு இந்த மாதிரி 2 மடிப்பாக மடிச்சிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம தேய்க்கிற ஷீட்டை 2 மடிப்பாக மடிச்சுக்கிட்டு தான் நம்ம டச்சப் பட்டியை தேய்க்கணும். டச்சப் பட்டி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி எல்லா பட்டியும் தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. எதுக்காக நம்ம டச்சப் பட்டி தேய்க்கிறோம்னா நம்ம பார்த்த பட்டி வந்து வாலில் வந்து கொஞ்சம் தடிமனாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பட்டி நம்ம தகடில் வலிக்கும் போது கோடு கோடாக விழுந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம தேய்க்கிற ஷீட்டை வச்சு நம்ம டச்சப் பட்டி தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கட்டை ப்ரஷை வச்சு கீழே இருந்த எல்லா டஸ்ட்டையும் வந்து நம்ம நீட்டாக பெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம
கலர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் இருக்கிற ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட்டை 20 லிட்டர் எடுத்திருக்கோம். இந்த 1360 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு வந்து 3 கோட்டிங் அடிக்க மொத்தம் வந்து 24 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 20 லிட்டர் பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மூடியில் வந்து பெயிண்ட்லாம் ஒட்டியிருக்கோம். அதெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு வழிச்சிக்கணும். வழிச்சிக்கிட்டு ஒரு 20 லிட்டர் காலி டப்பாவில் பாதி பெயிண்ட்டை வந்து ஊற்றிக்கணும். பாதி பெயிண்ட்டை ஊற்றிட்டு தண்ணி வந்து மொத்தம் 14 லிட்டர் வைக்கணும். இதில் 7 லிட்ரு, அந்த பக்கெட்டில் 7 லிட்ரு, மொத்தம் 14 லிட்ரு. இந்த கலர் வந்து பட்டி பார்த்த செவரில் நம்ம எப்படி அடித்தாலும் 3 கோட்டிங் அடிக்கணும். அப்போ தான் கவரேஜ் கிடைக்கும். இதுவே வந்து நம்ம டிராக்டர் எமல்ஷனில் இந்த கலர் அடித்தோம்னா 4 கோட்டிங் அடிக்கிற மாதிரி கூட வரும். அதனால தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏஸ் எமல்ஷன் அடிக்கிறோம். இது 3 கோட்லேயே கவரேஜ் கிடைச்சிரும். பெயிண்ட்டை வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலக்கணும். பெயிண்ட்டும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பக்கெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் அதே 1 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கணும். பெயிண்ட்டை கலக்கி முடிச்சதும் கையை வந்து நம்ம தண்ணியில் கழுவிக்கலாம். ஈஸியாக போயிடும். கடைசியாக வந்து 2 பக்கெட்டையும் வந்து ஒரு வாட்டி ஆற்றிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து 4 லிட்டர் டப்பாவில் பாதி அளவு பெயிண்ட்டை ஊற்றிக்கணும். நம்ம வந்து இப்போ ப்ரஷ்ஷில் தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த கலரை வந்து நம்ம ரோலரில் அடித்தோம்னா 4 கோட் அடித்தாலும் கவரேஜ் கிடைக்காது. ஏன்னா இந்த கலர் அந்த மாதிரி. அதனால் ப்ரஷ்ஷில் தான் நம்ம அடிக்க போகிறோம். 3 கோட்டிங் அடிக்க போகிறோம். 3 கோட் அடித்தா தான் இந்த கலர் நல்லா கவரேஜ் கிடைக்கும். கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டச்சப் பட்டி பார்த்த இடத்த ஒரு வாட்டி நம்ம இந்த கலரை வச்சு டச்சப் பண்ணிக்கணும். எங்கெங்கே நம்ம டச்சப் பட்டி பார்த்தோமோ அந்த இடத்துல இந்த கலரை வச்சு நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாத்தையும் டச்சப் பண்ணிக்கணும். ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை கொஞ்சமாக தொட்டு எடுத்து டச்சப் பண்ணோம். டச்சப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது காயறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாலோட மேல் கை அடிக்கணும். ஸ்டூல் மேலே நின்றுக்கிட்டு அடிக்கணும் மேல் கையை. ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை தொட்டு டப்பாவோட சைடில் 2 பக்கமும் மாற்றி மாற்றி வழிச்சிக்கிட்டு பாதி அளவு தொடணும். தொட்டுக்கிட்டு டப்பாவோட சைடில் ஒத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து சீலிங்கோட கீழ் ஏரியா வந்து ஓரம் கட்டணும். ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓரம் கட்ட எடுத்து போயிடக்கூடாது. வாலில் வந்து ஒரு வாட்டி டச் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் ஓரம் கட்ட எடுத்துகிட்டு போகணும். ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் அழுத்தி ஓரம் கட்டிட்டு வரணும். ப்ரஷ் வந்து கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி இருக்கணும். அதேமாதிரி ப்ரஷ்ஷை நம்ம பிடிச்சி ஓரம் கட்டும்போது கீழ் நோக்கி லைட்டாக இறங்கி இருக்கணும். கொஞ்சம் செங்குத்தாக வச்சு ஓரம் கட்டணும், இல்லைனா சீலிங்கில் பட்டுரும். ஓரம் கட்டிட்டு ப்ரஷ்ஷில் வந்து பட்டையாக வச்சு இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக வலிச்சு விட்டுறணும். ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைடில் ஒத்திக்கிட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் பெயிண்ட் ஒழுகாமல் எடுத்து அடிக்க முடியும். எடுத்துக்கிட்டு 2வது லைனை குறுக்கில் போட்டுக்கணும். குறுக்கில் வந்து 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீட்டில் அடிக்க ஆரம்பிச்சிக்கணும். நீட்டில் அடிக்கும்போது ஒரு ப்ரஷ் அடித்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரஷ் போட்டுன்னு வரணும். மாற்றி மாற்றி போடக்கூடாது. அடிச்சுட்டு நீட்டாக வலிச்சு விட்டுறணும். ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டு தொட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கலக்கி தொட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து ப்ரஷ்ஷு கொஞ்சம் பிரிஞ்சு ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டு கொஞ்சம் நிறைய எடுத்து அடிக்க முடியும். பெயிண்ட் அடிக்கும்போது டைல்ஸில் வந்து நம்ம அடிக்கிற பெயிண்ட் வந்து புள்ளி புள்ளியாக படும். அது வந்து நம்ம கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டி தகடு வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம்.
கதவுக்கு வந்து நம்ம எனாமல் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் வாசக்கால் ஓரம் வந்து நம்ம கருக்காக ஓரம் கட்டி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வாசக்காலில் பெயிண்ட் ஏறினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமாக அடிச்சிக்கலாம். சப்போஸ் வந்து நம்ம டோருக்கெலாம் பெயிண்ட் அடிக்க போகிறதில்ல, வெறும் வாலுக்கு மட்டும் தான் நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் வந்து பொறுமையாக ஓரம் கட்டிக்கின்னு அடிக்கணும். ஏன்னா வாசக்காலில் பட்டுடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து எனாமல் பெயிண்ட் வர அடிக்கிற மாதிரி ஆகிடும். சப்போஸ் பெயிண்ட் அடிக்கும் போது வாசக்காலில் வந்து பெயிண்ட் பட்டுடுச்சுன்னா வேஸ்ட்டை வச்சு உடனே துடைச்சிக்கலாம், ஈஸியாக போயிடும். நம்ம அடிக்கிற இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கதவு ஜன்னலுக்கெலாம் எனாமல் பெயிண்ட்டு அடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து வாசக்காலில் பெயிண்ட் ஏறினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சுட்டு வரலாம். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சுட்டு வரணும். ஒரு ப்ரெஷ்ஷை தொட்டுட்டு ரொம்ப யோசிச்சுலாம் அடிக்கக்கூடாது. ஒரு லைன் போட்டோன்னா அடுத்த லைன் வந்து டக்கு டக்குன்னு தொட்டு அடிச்சுக்கிட்டே வந்துன்னே இருக்கணும். வேலை கொஞ்சம் ஸ்பீடாக முடியும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் வேலை ஸ்லோவாக தெரியும். அதுவே வந்து நம்ம 2-3 வாட்டி நம்ம ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கே வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு நம்ம பெயிண்ட்டு தொட்டு அடித்தோம்னா டக்கு டக்குன்னு அடுத்த ப்ரெஷ்ஷு போடுற மாதிரி வேகமாக அடிச்சுட்டு வரணும். பெயிண்ட் எடுத்து நம்ம செவுத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக வலிச்சு விட வேண்டியது தான். மற்றபடி பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸி. வாலில் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு குறுக்கில் நம்ம அப்ளை பண்ணாலும் குறுக்கில் ஒரு வலி வலிச்சிக்கணும். அதே மாதிரி நீட்டில் நம்ம அப்ளை பண்ணாலும் நீட்டில் ஒரு வலி வலிச்சு விட்றணும். எதுக்காகனா பெயிண்ட் ஈவனாக இருக்கும். ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம எப்படி வேணாலும் கண்ணாமண்ணான்னு அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு ஒரு நீட்டாக ஒரு வலி வலிச்சு விட்ற வேண்டியது தான். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெஷ்ஷில் அடித்தாலும் வேலை நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே போகும். நம்ம அடிக்கிறது வந்து வாலோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தமே 1366 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இந்த 1360 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம 3 கோட்டிங் கொடுக்க போகிறோம். மேல் கை அடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம கீழ் கை அடிக்கணும். கீழ் கை அடிக்கும் போது மட்டும் இந்த டைல்ஸோட ஸ்கட்டிங் ஓரம் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஓரம் காட்டி அடிச்சுக்கணும், ஸ்கட்டிங்கில் படாமல். ஏன்னா அதை சுரண்டி க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ளோரில் பண்ணிட்ட பெயிண்ட்டு கூட நம்ம ஈஸியாக சுரண்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். செகண்ட் கோட்டிங் அடிக்கும்போது நம்ம ப்ரெஷ்ஷை வந்து நம்ம குறுக்காக வச்சு அடிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு கோட் வந்து நம்ம நீட்டில் அடித்தோம், செகண்ட் கோட்டிங் ஃபுல்லாமே குறுக்கில் தான் அடிக்கணும். அப்போ தான் நல்லா கவரேஜ் கிடைக்கும். செகண்ட் கோட் அடிக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வந்து குறுக்காக தான் வச்சு அடிக்கணும். செகண்ட் கோட்டிங் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். இதில் வந்து கலர் வந்து ஓரளவு கவரேஜ் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வந்து நம்ம 3வது கோட்டை அடிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி தான் நம்ம 3வது கோட்டை அடிக்கணும். அதாவது நீட்டில் அடிக்கணும். இப்போ வந்து நம்ம 3வது கோட்டு ஃபுல்லாக அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கலர் வந்து நல்லா கவரேஜ் கிடச்சிருக்கு. இந்த கலர் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு பியூராக தெரியுது. அடுத்ததாக வந்து நம்ம எனாமல் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்கலாம். எனாமல் பெயிண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற எனாமல் பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் இருக்கிறது. இது 1 லிட்டர் எனாமல் எடுத்துருக்கோம். டின்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையிலேயே வந்து ஒரு 20 செகண்ட் நல்லா குலுக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த எனாமல் பெயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். பெயிண்ட்டை ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம டர்பன்டைன் மிக்ஸ் பண்ணணும். டர்பன்டைன் வந்து 100லேருந்து 150 ml வரைக்கும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டர்பன்டைன் வைக்கக்கூடாது. ப்ரெஷ்ஷு வந்து 2.5 இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷு. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம கம்பெனி ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும். அதுதான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஓரம் கட்டுறதுக்கும் நல்லா கருக்காக வரும்.
ப்ரஷ்ஷை வச்சு ஒரு 10 செகண்ட் நல்லா கலக்கிட்டு கலக்கின பெயிண்ட்டை மறுபடியும் அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம 4 இன்ச்சு காட்டன் ரோல் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 பவுச்சு ஒரு ஹேண்டிலோடு வரும். இது விலை வந்து 140 ரூபா வரும். ஹேண்டில் தனியாக பவுச்சு தனியாக இருக்கும். நம்ம தான் அதை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ப்ரஷ்ஷில் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து ஒரு 20 செகண்ட் வந்து நல்லா கலக்கணும். டர்பன்டைனும் எனாமல் பெயிண்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது கிரில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கணும். கிரில் அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜன்னலோட ஃப்ரேமை பெயிண்ட் அடிக்கணும். கிரில்லில் இருக்கிற ரஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இந்தமாதிரி தகுடு வச்சு நீட்டாக சுரண்டிக்கணும். சுரண்டிட்டு ஜன்னலில் இருக்கிற இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கட்டை ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். ப்ரஷ்ஷில் வந்து எனாமல் பெயிண்ட்டை தொட்டு டப்பாவோட சைடில் நல்லா வழிச்சிக்கிட்டு, ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட்டே இருக்கக்கூடாது, நல்லா வழிச்சிக்கணும். வழிச்சிக்கிட்டு கிரிலோட எட்ஜஸை வந்து ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிக்கணும். ப்ரஷ்ஷில் ஜன்னலில் வந்து கிரிலோட எட்ஜஸ்ஸு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு ஓரம் கட்டிக்கணும். நம்ம அடிக்கிறது வந்து பிளாக் கலரு. ப்ரஷ்ஷில் ஓரம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரோலரில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரோலரை வந்து பெயிண்டில் முக்கிட்டு டப்பாவோட சைட்லேயே வந்து ரோலரை திருப்பி திருப்பி நல்லா வழிச்சிக்கிட்டு எடுக்கணும். ரோலரில் வந்து பெயிண்ட்டு நிறைய இருக்கக்கூடாது. ரோலரில் கொஞ்சமாக தொட்டு உருட்டணும். ரொம்ப அதிகமாக எடுத்து உருட்டினோம்னா பெயிண்ட் அங்கங்கே ஒழுகிட்டு வரும். அப்புறம் அதை துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம ஒரு வாட்டி ரோலரில் பெயிண்ட்டு தொட்டு அடித்தோம்னா கிரிலோட ஒரு பக்கம் ஏரியாவே நம்மளால் ஈஸியாக பெயிண்ட் அடிச்சிட முடியும். ரோலரில் பெயிண்ட் அடித்தோம்னா நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கிரில்லுக்கு பெயிண்டிங் முடிஞ்சதும் எனாமல் காய 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஜன்னலோட ஃப்ரேமுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அடுத்ததாக வந்து ஜன்னலோட ஃப்ரேமுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ப்ரௌன் எனாமல் பெயிண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிளாக் எனாமல் பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த எனாமலே ரெடி பண்ண போகிறோம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த பெயிண்ட்டை ஊற்றிட்டு டர்பன்டைன் வந்து 100லேருந்து 150 ml வரைக்கும் டர்பன்டைன் நம்ம சேர்த்துக்கலாம். ஜன்னலோட ஃப்ரேமுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து புது ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணணும். பழைய ப்ரஷ்ஷெலாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஓரம் கட்டுறது வந்து கருக்காக வராது. பெயிண்ட்டை வந்து நம்ம ஒரு 20 செகண்ட் வந்து நல்லா கலக்கிக்கணும். நம்ம அடிக்க போகிற இந்த ஜன்னல் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து டைரெக்டாக எனாமல் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஜன்னலுக்கு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கும் போதும் ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை நல்லா வழிச்சிக்கிட்டு தான் எடுத்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜன்னலோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற ஷட்டரோட நெத்தியை வந்து நம்ம உள்பக்கம் பெயிண்ட் அடிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த நெத்தியை நம்ம அடிச்சிக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம வெளிப்பக்கம் போய் அடிக்கும் போது இதை நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து உள்பக்கம் அடிக்கும் போது இந்த நெத்தியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜன்னலோட இந்த டிசைன் ஏரியாவை நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கணும். இந்த டிசைன் ஏரியாவில் ப்ரஷ்ஷை நீட்டாக வச்சு ஒரு வழி வலிச்சு விட்ருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டையாக இருக்கிற இடத்த வந்து நம்ம ப்ரஷ்ஷை பட்டையாக வச்சு நீட்டாக வலிச்சு விடணும். வலிச்சு விட்டுட்டு கடைசியாக ஒரு வாட்டி வந்து ப்ரஷ்ஷை கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி வலிச்சு விட்டுறணும். ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை கொஞ்சமாக தொட்டு அடிக்கணும். கொஞ்சமாக தொட்டு அடித்தாலே நம்மளால் 2-3 ஃப்ரேம் அடிக்க முடியும். இதில் வந்து நம்ம அடிக்கிற மாதிரி டிசைன் ஏரியா ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டையாக இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம ப்ரஷ்ஷை பட்டையாக வச்சு நீட்டாக இந்த மாதிரி வலிச்சு விட்டுறணும். இந்த மாதிரி வலிச்சுட்டு கடைசியாக வந்து ப்ரஷ்ஷை நீட்டு வாக்கில் வச்சு ஒரு வழி வலிச்சு விட்டுறணும். ஜன்னலோட ஃப்ரேம் சைடில் பெயிண்ட் அடிக்கும் போது ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட் நிறைய எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக தொட்டு எடுத்துட்டு பொறுமையாக ஓரம் கட்டணும். ப்ரஷ்ஷை வந்து சைடாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் அழுத்தி ஓரம் கட்டிட்டு வரணும். நம்ம ஓரம் கட்டும் போது ப்ரஷ்ஷு வந்து கொஞ்சம் நல்லா வளைஞ்சி வரணும். கீழ்கை ஓரம் கட்டும் போது ப்ரஷ்ஷில் சுத்தமாக பெயிண்ட் இருக்கக்கூடாது. நல்லா வழிச்சிக்கிட்டு ஓரம் கட்டணும். எதுக்காகனா ப்ரஷ்ஷில் வந்து நம்ம நிறைய எனாமல் பெயிண்ட் எடுத்து ஓரம் கட்டினோன்னா
ஓரம் கட்டும்போது நல்லா இருக்க மாரி தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு பெயிண்ட்டு ஒழுக ஆரம்பிச்சிரும். செவுரு ஃபுல்லா ஒழுகிட்டு வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு கீழ் கை ஓரம் கட்டும்போது மட்டும் பிரஷ்ல வந்து நெறைய பெயிண்ட் இருக்கக்கூடாது. நல்லா வழிச்சுக்கிட்டு கட்டுங்க. ஜன்னலோட ஃப்ரேமுக்கு வந்து ப்ரவுன் எனாமல் அடிச்சிருக்கோம். கிரில்லுக்கு வந்து பிளாக் எனாமல் அடிச்சிருக்கோம். ஜன்னல்ல பெயிண்ட் வேலை முடிச்சிட்டோம்னா, டைல்ஸ வந்து நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடணும். டைல்ஸில் பட்ட பெயிண்ட்டை வந்து நம்ம பட்டி தகடு வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணிக்கணும். சுரண்டி முடித்ததும் தொடப்பம் வச்சு நீட்டாக பெருக்கி க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி முடித்ததும் டோருக்கு வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கணும். டோருக்கு எனாமல் பெயிண்ட்டை எப்படி அடிக்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். அடுத்ததாக வந்து கடப்பா கல்லுக்கு பெயிண்ட் அடிக்கணும். கடப்பா கல்லுக்கு பெயிண்ட் எப்படி அடிக்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் பாருங்கள், கிளியராக தெரியும். எல்லா வேலையும் முடிஞ்சதும் கடைசியாக வந்து மெயின் டோருக்கு வந்து வார்னிஷ் அடிக்கணும். வார்னிஷ் வந்து எப்படி அடிக்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் பாருங்கள், கிளியராக தெரியும். எல்லா வேலையும் முடிஞ்சதும் கடைசியாக வந்து 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷை வந்து நம்ம தண்ணியில் கழுவி வச்சுக்கலாம். எனாமல் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம டர்பன்டைனில் க்ளீன் பண்ணணும். டர்பன்டைனில் எனாமல் ப்ரெஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்கு பெயிண்ட்டை எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.